அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வாரம்தான் இருக்கு. ரமலான் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. ஒரு பெரிய விருந்தினர் மாதிரி. ஆனா கேள்வி என்னன்னா, நாம அவனை வரவேற்க தயாரா? ரமலான் வந்துடும். ஆனா நம்ம மனசு இன்னும் பழைய பழக்கத்திலேயே இருந்தா? குரான் அலமாரில தூசு படிந்து கிடக்குது. தொழுகை சில சமயம் மட்டும். துஆ தேவையிருந்தா மட்டும். இப்படி இருந்தா ரமலான் நமக்கு என்ன தரும்? ரமலான் ஒரு மாதம் சாப்பாடு குறைப்பதற்காக இல்ல. அந்த ஒரு மாதமும் பாவங்களை குறைப்பதற்காக. ரமலான் ஒரு மாதமும் வசித்திருக்க அல்ல. அந்த ஒரு மாதம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்திக் கொள்ள. ரமலான் ஒரு மாதமும் இரவு விழிப்பதற்காக அல்ல. அந்த ஒரு மாதம் மன்னிப்பு கேட்க. நாம் யோசிச்சு பார்த்தோமா? கடந்த ரமலான் நம்முடன் இருந்த சில பேர் இப்போ இல்ல. அவர்களுக்கு இந்த ரமலான் கிடைக்கல. ஆனா நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த ரமலான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் ரமலானா, அல்லது முந்தைய மாதிரி கடந்து போகும் ரமலானா? ஒரு வாரம் இருக்கு. இப்பவே ஆரம்பிக்கலாம். தினமும் 5 நேர நமாஸ் சரியாக. குரான் ஒரு பக்கம் கூட வாசிக்க ஆரம்பிக்கலாம். யாரை நாம காயப்படுத்தினோமோ மன்னிப்பு கேட்கலாம். நம்ம மனசை சுத்தப்படுத்தலாம். ரமலான் கதவை தட்டுது. நம்ம இதயம் திறந்திருக்கும் தானே? இந்த முறை ரமலான் வருது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை மாற்ற வருது. யா அல்லாஹ், இந்த ரமலானை எங்களை அடைய வைத்து அதை முழுமையாக பயன்படுத்த சக்தி தருவாயாக. ஆமீன்.